நம்ம நிறைய புக்ஸ் படிச்சிருப்போம். எல்லா புத்தகங்களும் கதைகளா இருக்கும், இல்ல வாழ்க்கை தத்துவமா இருக்கும், இல்ல வாழ்ந்தவங்களோட கதைகளை நாம படிச்சிருப்போம். எந்த புக்காவது உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கா? இந்த புக் உங்களை கேட்கும். உங்களுடைய வாழ்க்கை கோணத்தையே மாத்தி பார்க்க வைக்கும். வாழ்க்கையை பத்தின யதார்த்தத்தை நிறைய புக் ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். அந்த வரிசையில நான் இந்த புக்கை ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறேன். அந்த புக் நேம் லுக் அகைன். நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நினைச்சிருப்போம், இப்படிதான் அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லாம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பக்கம் மட்டுமே பார்க்காம அதோட மறுமுனையையும் திரும்பி பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இந்த புக்ல மொத்தம் 7 டாபிக் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் ரொம்ப நல்லதுதான். ஆனா எந்த விஷயத்துக்காக, எதுக்காக நம்ம அந்த கைண்ட்னஸை காட்டுறோன்றதுதான் முக்கியம். கைண்ட்னஸை சரியான இடத்துல சரியான நேரத்துல காட்டாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரியான கருணையாவே இருக்காது. ஸோ இங்க எல்லா கதைகளுக்குமே 2 பக்கங்கள் இருக்குன்றது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ எதையுமே முழுசா தெரியாம கருணைன்று காட்டுற விஷயம் கூட அது கருணையா எல்லா நேரத்திலையும் போய் சேராதுன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் கிரேட்னஸ். காலம்ன்றது எல்லாத்தையுமே மாத்திடும். இன்னைக்கு பெருசா தெரியுற விஷயம் நாளைக்கு ரொம்ப சின்னதா தெரியும், நாளைக்கு மறைஞ்சு கூட போகும். ஸோ எவ்வளோ உயரத்துக்கு நீங்க போனாலும் பணிவா இருக்க பழகுங்க அப்படின்றாங்க. கண்டிப்பா அப்படிதானே. நம்ம பணிவு தானே நம்மள மிகப்பெரிய உயரத்துக்கே கொண்டு போகும். அப்படி மிகப்பெரிய உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பணிவை மறந்தோம் அப்படின்னா நம்மள திருப்பி அங்கிருந்து இறக்கிடாது. ஸோ இங்க பணிவுன்றது ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன் ஹாப்பினஸ். இங்க சந்தோஷன்றது என்கிட்ட அதிகமா பணம் இருக்கு, நிறைய கார் இருக்கு, நான் நிறைய எங்கனாலும் சுற்றுலா போவேன் அப்படின்ற விஷயத்துல மட்டும் கிடையாது. சந்தோஷன்றது நம்ம வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன தருணங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மொமெண்ட்டை கூட நம்ம என்ஜாய் பண்றது தான் சந்தோஷம் அப்படின்றாங்க. கரெக்ட் தானே? நம்ம சந்தோஷன்றது நம்மளை சுத்தியே இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நம்மளுடைய பேராசைகள்னாலேயோ இல்ல நம்மளை தாண்டி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள்னாலேயோ எனக்கு இதனாலலாம் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் மட்டும் சந்தோஷம் ஆகாது. நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கும், அவங்களுக்கு அது சந்தோஷம். ஆனா நம்ம கிட்ட இருந்தே அதை நம்ம சந்தோஷமா நினைக்க மாட்டோம். அப்ப தப்பு எங்க இருக்குது? நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும். ஃபோர்த் ஒன் வீக்னஸ். பலம் அப்படின்றது சூழ்நிலையை பொறுத்து. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லவா? கழுகு ஸ்லாத்தை விட பலமானது. ஆனா அந்த கழுகை ஒரு அம்பை வச்சு நம்ம வீழ்த்த முடியும். அதே அம்பை செய்யறது ஒரு மனுஷன். ஆனா அந்த அம்பை விட மனுஷன் தானே பலமானவன். ஆனா அதே மனுஷன் ஒரு தென்னை மரத்துக்கு கீழே போய் நின்னுட்டு ஒரு தேங்காய் கீழே டொப்புன்னு அவன் தலையில விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துல நல்லா குலைஞ்சு போயிடுவான்ல. அப்ப இங்க யாரு பலமானவன்? ஒரு அம்பை தயாரிச்சு ஒரு கழுகை தகர்க்கக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு தேங்காய் மேல இருந்து டொபக்குன்னு விழுந்து அவனை நிலக்குலைய வைக்குதுல. அப்ப இங்க யாரு பலமானவங்க, பலவீனம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? இங்க வீக்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சூழ்நிலையை பொறுத்து நிர்ணயிக்கிறோம். ஃபிஃப்த் ஒன் லவ். இங்க லவ்ன்றது வெறும் எமோஷனல் மட்டும் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய கேர், நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட், இதெல்லாம் சேர்த்து தான் லவ்ன்ற ஒரு விஷயத்த உருவாக்குது. நான் உனக்காக செய்யக்கூடிய மெனக்கெடல்களோ உனக்காக ஒதுக்கக்கூடிய நேரங்களோட ஆழமும் தான் அந்த அன்போட வெளிப்பாடு. சிக்ஸ்த் ஒன் மேட்னஸ். இங்க மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிமைகளை பத்தியும் அதனால நம்ம இழக்கக்கூடிய உறவுகளை பத்தியும் இந்த டாபிக் பேசுது. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இந்த புக்ல நான் பர்டிகுலரா நோட் பண்ண வரைக்கும். கண்டிப்பா நீங்க இதை எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். செவன்த் ஒன் மீனிங்ஃபுல்னஸ். வாழ்க்கையோட அர்த்தம்ன்றது வெளியில இருந்து கிடைக்கிறது கிடையாது, நம்மளா நம்மளுக்கு கொடுத்துக்கிறது தான் வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்ட்டு. இந்த புக்கோட ஆத்தர் நேம் ஜெரால்ட் பாலா சிங். கண்டிப்பா வாங்கி படிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்.